யுத்தம் ஒரு பக்கம் தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, கொத்து குண்டுகள வீச ஆரம்பிச்சுட்டார்கள். அதாவது காலையில நிலவரப்படி ஈரானுக்குள்ள இஸ்ரேல் பெரிய அளவு கொத்து குண்டுகள வீசுச்சு. அத ஈரான் அஃபிஷியலா அவங்களோட ஏஜென்சிகள் காட்ட ஆரம்பிச்சார்கள். பயங்கரமா இருந்துச்சு. இப்ப இஸ்ரேலுக்குள்ள ஈரான் கொத்து குண்டுகள வீச ஆரம்பிச்சிருக்கு. அத இஸ்ரேல் பயங்கரமா காட்ட ஆரம்பிக்குது. இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆக்ரோஷமான தாக்குதல நோக்கி போய்ட்டார்கள். இது இல்ல ஆக்ரோஷம் அப்படிங்கிற மாரி ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன இருக்கு அப்டின்னா, இதே மாரி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் அமெரிக்கா மீது தாக்கிருவோம் அப்டின்ட்டார்கள். பெரும்பாலும் இதுவரை ஈரான் சொன்னதில்ல. செய்வார்கள், செய்யலங்கிறது 2வது விஷயம். ஆனா எப்பயுமே ஈரான் வந்து அமெரிக்கா மீது தாக்குதல், அதாவது அமெரிக்க நிலப்பரப்புக்குள் தாக்குதல் அப்டின்னு சொல்லவே மாட்டார்கள். அமெரிக்காவோட பேஸ தாக்குவோம்பார்கள். உச்சபட்ச கோபம் வந்தா அமெரிக்காவோட போர்க்கப்பல தாக்குவோம்பார்கள். இத தாண்டி பெரிய அளவு அமெரிக்காவ குறிவைப்போம் அப்படின்னு இதுவரை மிரட்டலுக்கு கூட சொன்னதில்ல. ஆனா, இப்ப முதல் முறையா சொல்லியிருக்கார்கள். சொன்னது ராணுவ பின்புலம் கொண்ட ஒருவர்லாம் கிடையாது. தினமும் அமெரிக்க ஆட்கள நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அப்படிங்கிறனால, பெரிய மைலேஜ் இல்ல, பெரிய வெயிட்டேஜ்லாம் தூக்கி வைக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு கூட்டம். இல்ல, இல்ல வையுங்க, இன்னைக்கு நைட்டு பாருங்க அப்படின்னு இன்னொரு கூட்டம். ஆனா, எது நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் அலி கமேனி அவர்களோட குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. இப்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்கார்கள். அவங்களோட மனைவி இறந்திருக்கார்கள். அது போக இன்னும் அஃபிஷியலா ஈரான் அறிவிக்கல. ஆனா கூட இருந்த பேரப்பிள்ளைங்களும் இறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் ஒரு விஷயத்த அறிவிக்கிறார். என்ன அப்புட்ன்னா, அலி கமேனிக்கு அடுத்து 1, 2, 3 அப்படின்னு 3 இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இறந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா, நாங்க அவ்வளோ அக்யூரேட்டா ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான தாக்குதல நடத்தி முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப அறிவிக்கிறாரு. இத ஏன் அறிவிக்கிறாரு அப்புட்ன்னா, இந்த முதல் கட்ட தாக்குதல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரையும் முத்தப்பா அலி கமேனிய காணோம். வெளியிலேயே வரல. அவருக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு உள்ள நபர்கள் யாருமே வெளியில இன்னமும் வரல. ஒருவேள வெளியில வரலன்னா, பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ட்ரம்ப் சொன்ன மாரி எடுத்துக்கலாம். யார் போய் கேட்கிறோமோ, அத பொறுத்து பதில் வரும். யார்ட்ட போய் கேட்கிறோமோ, அத பொறுத்து பதில் வரும். அப்படி இல்லைனாலும் இடைக்கால நிர்வாகம் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லி தான் ஆவார்கள். அப்ப விட தெரிஞ்சிரும். ஆனா ட்ரம்ப் இப்படி ஒரு பால போடுறாரு. இப்படி ஒரு பால போடுறதுக்கு முன்னாடியே ஈரான் அமெரிக்காவுக்குள்ளேயே தாக்குதல் அப்படின்னு இருக்கு. எது நடக்க போகுதுன்னு தெர்ல. ஆனா பெரிய அளவுல யுத்தம் தீவிரமா வரும். அது யாருக்குமே நல்லது கிடையாது. சவுதி அராம்கோவோட ஃபேக்டரி தாக்குதலுக்கும், ஈரானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருச்சு. அப்ப ஈரான் தாக்கலன்னா, ப்ராக்ஸி தாக்குனார்களா அப்படின்னு கேட்டா, முதல் கட்ட தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாரி தான். ஈரானோட அந்த டாப் கமாண்ட் சென்டர்ல இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இவர்கள் களத்துல உள்ளவர்களே நிலைமைக்கேத்த ஆக்ரோஷத்த காட்டு அப்படின்னு அறிவிச்சனால, அலி கமேனிய போட்டு தள்ளுங்க அப்படின்னு சவுதி அரேபியா பிரஷர் குடுத்துச்சுங்கிற தகவல் கேட்டு கூட, களத்துல உள்ள தளபதிகள் அந்த பயல நோக்கி விடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப ஈரான் விலகுது. ஈரான் விலகுதுங்கிறத தாண்டி அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் மேற்கொண்டு ஈரான கொதிப்படைய வைக்கும். காரணம் ட்ரம்ப் ரொம்ப கூலா சொல்லிட்டு போயிருக்காரு. அ 1ல இருந்து 4 வரை ஆளுகளே இல்ல. யார கொண்டு வருவாய்ங்கன்னு பார்ப்போம். கொண்டு வந்தோனே அவனுக்கும் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத தவிர இப்ப பெரிய அளவுல துபாய்ல இருந்து ஃப்ளைட்டுகள் டேக் ஆஃப் ஆகப்போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு கூடி பேசியிருக்கார்கள். காரணம் ஓமான் மூலியமா எல்லா தரப்பும் பேச்சுவார்த்தையில ஈடுபடும். காரணம் பெரிய அளவுல அடுத்தடுத்த விவகாரங்கள் தட்டி போயிறக்கூடாது. கைமீறி போயிறக்கூடாதுங்கிறக்காக. அதுல ஒரு வகையா கூட பெரிய அளவுல இப்ப ஃப்ளைட்ட டேக் ஆஃப் ஆக்குறக்கு அனுமதி கிடைச்சிருக்கலாம். இப்ப ஃப்ளைட் அங்கருந்து வெளியேற போகுது. ஓரளவு பிரஷர் கம்மி. ஏன்னா, அங்க உள்ள டூரிஸ்ட்டுகள வெளியேத்திருவார்கள். அதே சமயம் இப்ப தான் கிடைச்சிருக்கு. இனிமே தான் எக்ஸிட்ட நோக்கி எல்லாரும் கிளம்புவார்கள். இதுக்கு நடுவுல இரவு ஏதாச்சும் ஈரானுக்குள்ள அமெரிக்கா, இஸ்ரேல் ஏதாச்சும் 2 பேருல சொல் பேச்சு கேட்காத பயலுக தாக்கிட்டாய்ங்க அப்டின்னா, பதிலுக்கு ஈரான் டக்குனு ஏர்போர்ட்ட தான் அடிக்கும். அந்த ரிஸ்க் இருக்கு. அதனால தான் இவர்கள் கொஞ்சமா ரிலீஸ் பண்றார்கள். இதுல எத்தன பேர வெளியேத்த முடியுமோ வெளியேத்துவார்கள். ஆனா மிகப்பெரிய அளவுல யார் கையிலயும் இப்ப கண்ட்ரோல் இல்ல. இப்ப அமெரிக்கா என்ன செய்யும் அப்படிங்கிறது தான். காரணம் இந்த யுத்தத்துல வெற்றியான்னு கேட்டா, கமேனிய அகற்றுனா வெற்றியான்னு கேட்டா, ட்ரம்பா சொல்லிக்கலாம். 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி என்ன வேணாலும் பேசலாங்கிற மாரி அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கலாம்.
ஆனா, ஈரானோட அந்த வழமையான பாதையில இருந்து புதிய பாதைக்கு போணும். அப்பதான் அமெரிக்காவுக்கு முழு வெற்றி. அது போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது, இப்ப உள்ள சூழ்நிலையில தெளிவாவே தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பதிலுக்கு பெரிய அளவு தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்கார்கள். இந்த மாரி ஏர்போர்ட்டு, முக்கியமான வணிக வளாகங்கள் இந்த இடங்கள விட்டு மறுபடியும் திருப்பி பேஸ நோக்கி போக ஆரம்பிச்சுட்டார்கள். எது? அமெரிக்க பேஸ நோக்கி. ஏற்கனவே பிரிட்டன் ஒரு பேஸ குடுத்து அந்த பேஸையே இப்ப காலி பண்றாங்க. எது? சைப்ரஸ்ல உள்ள பிரிட்டனோட பேஸ காலி பண்றார்கள். அமெரிக்கா இன்னும் பல பகுதியில இருக்கிற பேஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்கறக்கு போயா சாமின்ட்டாய்ங்க. இதுக்கு நடுவுல தான் கத்தார் தன்னோட எல்என்ஜி சப்ளைய நிறுத்தியிருக்கு. இப்ப மார்க்கெட் கடுமையா அஃபெக்ட் ஆகும். இது எப்ப திருப்பி வரும்னு தெரியல. அதே மாரி சவுதி அராம்கோல நடந்ததுல எவ்வளோ சேத விவகாரம், புரொடக்ஷன பாதிக்குமா? அதுவும் தெரியல. இது 2ம் ஒரு சேர அடிக்கும்போது, ஆயில் மார்க்கெட் கடுமையா டிஸ்டர்ப் ஆகும். ஆயில் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகுறது ஒரு பக்கம் இருக்கும்போது, எவ்வளவு நாளைக்கு இது நீடிக்கும்? எவ்வளோ நாள்றா நீடிக்கும்? அப்புட்ன்னா, கல்ஃப்ல உள்ள பிளேயர்கள் ஒரு 15 நாள் அடிச்சுக்குவோம். அப்புறம் சமாதானம் ஆயிருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு சிக்னல குடுக்கிறார்கள். ஈரான பொறுத்தவரை விட்டுட்டு ஓடுற வரை, அதாவது அவர்கள் ஓடுற வரை நாங்க விடப்போறதே இல்லை அப்படின்ட்டார்கள். அமெரிக்கா தான் இதுல முக்கியம். தலைவன் 4ல இருந்து 5 வாரம்ன்ட்டான். ஏப்பா காலையில 3ல இருந்து 4 வாரம்ன்னு சொன்னாரேப்பா அப்படின்னு கேட்டா மாத்திட்டாரு. என்ன பண்றது? சரி இது பூரா அரசியல்வாதிகள் பேச்சு. என்னமோ ஒண்ணு ஆக்ரோஷத்தோட வெளிப்பாடு சொல்லுவார்கள். உண்மையிலேயே ஒரு ராணுவ ரீதியா ஒரு விஷயம் ஹோல்ட்ல வச்சிருப்பார்கள்ல, இதுக்கு மீறி போகாது அப்படின்னு. அது என்னதான்டா சாமிகளா அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி பார்த்தாலும் ஆயுதங்கள் தீரும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கும். அதுக்கு அந்த லட்சணத்த தான் உக்ரைன் யுத்தம்ல பார்த்தோம்ல. ஆயுதம் தீரும், ஆயுதம் தீரும், ஆயுதம் தீரும்ன்னு அவன் புதுசாவே ஆயுதத்த செய்ய கத்துக்குவான்டான்னு நம்ம சொன்னோம். அதே மாரி ரஷ்யா செஞ்சு கத்துக்கிட்டு, பெரிய அளவு இந்த ஆயுத பற்றாக்குறைங்கிறதுலே சிக்கவே இல்ல ரஷ்யா. நேர்மாறா உக்ரைனுக்கு சப்ளை பண்ண ஐரோப்பா தான் சிக்கிக்கிச்சு. அன்னை அமெரிக்கா சிக்கல. அது வேற கதை. அந்த தியரி தான் இந்த ராணுவ தியரியாடான்னு கேட்டா, ஆமா இதான் தியரிங்கிறாய்ங்க. அப்ப கிழிஞ்சு போச்சு போங்கிற மாரி தான். காரணம் என்ன அப்படின்னா, தப்பி தவறி ரஷ்யா உள்ள பம்ப் பண்ணுச்சு அப்படின்னா, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். சீனா பம்ப் பண்ணுச்சுனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஈரான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையாடா? ஏற்கனவே அவனுங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த யூஸ் பண்ண பாவத்துக்கு தான் கமேனி இன்னைக்கு அவனுங்க கிட்ட இல்ல. உருப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வாங்கி வச்சிருக்கணும். இப்போ கடைசியா இறுதி கட்டம் இதுல தான் வந்து நிக்கிறாய்ங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆயுதம் தீரும்ல. ஈரானால எவ்வளோ நாளைக்கு அடிக்க முடியும்? ஈரானும் எல்லா பக்கமும் அடிக்குது. சைப்ரஸ்ல இடம் தரேன்னோனே சைப்ரஸ்ல பாஞ்சுட்டாய்ங்க. என்னடா இந்த மூலையில இருந்து இந்த மூலை வரை எல்லா பக்கமும் அடி விழுகுங்கிற மாரி பெரிய அளவு நியூட்ரலைஸ் ஒரு பக்கம் நடக்குது. அத மீறி தாக்குதல் நடக்குது. இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடக்குது. ஓ ஓரளவுக்கு பூமியில பாதி கலவர பூமி, யுத்த பூமியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விரிவடைந்த தாக்குதல் தான். ஆயுதம் தீரும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது. இப்ப உக்ரைன் யுத்தத்துல ஆயுதம் தீர்ந்த லட்சணத்த உலகமே பார்த்துச்சு. எப்படி இதே தியரிய கொண்டு வரார்கள்ன்னு தெரியல. ஆக மொத்தம் இப்போதைக்கு எந்த பிளேயரும் நிறுத்துற மாரி அடையாளம் கிடையாது. அப்ப இன்னும் ஒரு 2 நாள் ஆகுமாட்டுக்கு. எது எப்படியோ இன்னைக்கு இரவு எதையாச்சும் சம்பவங்கள் பண்ணார்கள் அப்படின்னா, பிரச்சனை பெருசா பாத்தீங்க. அதுக்கப்புறம் டேக் ஆஃப்க்கு எங்கிட்ட அனுமதி வராது அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. மேலும் பல விவரங்கள் வரும்போது, நம்மளும் இங்க வந்து விரிவா பார்ப்போம்.